வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய சரிகை வெற்றி அத்தியாயம் 4 கடைசி பகுதியும் கூட. சங்கரராமன் இருக்காரா? ஒரு நாள் பத்மஜாவின் தாய் வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது. இல்லையே, அவர் வர மணி 6 ஆகுமே. வந்து 7 மணிக்கு அயோத்தியா மண்டபம் போய்விடுவார். அப்புறம் 9 மணிக்கு தான் வருவார். என்ன விஷயம்? அப்படியா, நான் அவர்கிட்டே சொல்லிக்கிறேன். உலகத்தில் மரியாதை தெரியாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் இவளும் ஒருத்தி என்று குமுதவள்ளி நினைத்து கொண்டாள். சரி என்று ஃபோனை துண்டித்தாள். அம்மாவை போலதான் பெண்ணை போலத்தான் அம்மா. எல்லா இடத்திலும் நீக்கமற ஒரு திருட்டுத்தனம் இருக்கிறது. தேவையற்ற தந்திரம் இருக்கிறது. குமுதவள்ளி என்ன என்று கேட்காமல் விலகினாள். சங்கரராமன் வந்ததும் ஃபோன் வந்ததை சொன்னாள். சங்கரராமன் சரி என்று சொல்லிவிட்டு கோயிலுக்கு போனான். 10:30 மணிக்கு வீடு திரும்பினான். அம்மாடி வா, இங்கே கூப்பிட்டார். என்ன? குமுதவள்ளி அருகே வந்தாள். இவா ஏதோ தாம்பரம் வீட்டை இடித்து பெருசாக கட்டின்னு இருக்காளாம். கான்ட்ராக்டர்கிட்ட விடாத தானே செய்துட்டு இருக்காளாம். அதனாலே பொண்ணு பிள்ளை பேரை அங்கே வச்சுக்க முடியாதாம். அமெரிக்கா போகிறது கஷ்டமாம். இங்கே வச்சுக்கலாமான்னு கேட்குறா. உன்னால் உதவி செய்ய முடியுமா? காசு பணம் பற்றி கவலைப்பட வேண்டாம்ங்கிறா. செய்தால் ரொம்ப நன்னா இருக்கும்னு கண் கலங்க கெஞ்சுறா. எங்களுக்கு மனுஷா இல்லையேன்னு அழறா. வெளிநாட்டில் இருக்கிறவா 4 பேர் சேர்ந்து காசு போட்டு இவா வீட்டை கல்யாண மண்டபமாக மாத்திராலாம். 3 மாடி கட்டடமாம். மாடியில் இவாளுக்கு ஒரு போர்ஷனாம். கீழ் போர்ஷன் கல்யாணம், முதல் மாடியில் சாப்பாடு, 2ஆம் மாடியில் டான்ஸ் ஹால், 3ஆவது மாடி இவங்களுக்காக 4 பெட்ரூம் போர்ஷன். எதுக்கு 4 பெட்ரூம்னா, அமெரிக்காவில் இருந்து யார் வந்தாலும் தங்கிக்கலாம். 2 பெட்ரூம் எப்போவும் காலியாக இருக்கும். வாடகைக்கு 4ஆக பிரித்து 4 பேர் பங்கு போட்டுக்கணும். மொத்தமும் முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். இவ்வளோ சீக்கிரம் பத்மஜா உண்டாவல்னு இவா நினச்சிக்கலையாம். பத்மஜாவே நாம் கூப்பிட்டுக்கலாம். நான் உன்னை கேட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிடட்டுமா? முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன் குமுதவள்ளி? குத்துக்கல் மாதிரி ஒரு பொம்மநாட்டி இங்கே இருக்கேன். உங்ககிட்ட கோயிலில் தனியாக என்ன பேச்சு? என்கிட்ட கேட்காத உங்ககிட்ட கேட்டால் காரியம் நடந்துரும்னு என்னம்மா திமிரு தானே இது? தயவுசெய்து அப்படி சொல்லாத குமுதவள்ளி. தயவுசெய்து இதில் நீங்கள் தலையிடாதீங்க. கோயிலே பார்த்து பேசினதுனாலே அழுது பேசினா, இந்த வீட்டில் தனியாக பேசியிருந்தா அவுத்து போட்டு பேசியிருப்பா. குமுதவள்ளி, இது தப்பு. அந்த குடும்பமே தப்புண்ணா. டர்ட்டி மைண்ட். இந்த ஊரில் இருக்கிற எந்த பொம்மநாட்டிக்கிட்டையாவது கேட்டு பாருங்கோ. என் சம்பந்தி அம்மா இப்படி பண்ணினாங்கன்னு வயசுன்னு சிரிப்பா. கூசாமல் கெட்ட பொம்பளைன்னு சொல்லிடுவா. என்னம்மா ஆம்பளை பொம்பளை வித்தியாசமெல்லாம் பார்த்துண்டு? ஏன், எனக்கு என்ன மீசையாக முளைச்சிருக்கு? இல்லை நீங்கள் என்ன புள்ள பேத்துப்பேலா? நீங்களாக பிரசவம் பார்த்துப்பேல், நீங்களாக இடுப்பு துணி கட்டி விட போகிறேன், நீங்களாக தொடச்சி கையெலம்ப போகிறேன். நீங்கள் இன்டலெக்சுவல், மகா அறிவாளி, ஞானி. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பொம்மநாட்டி மனசு புரியாது. இது என்ன சத்திரமா? கண்டவா வந்து புள்ள பெற்றுக்கிறதுக்கு என்னால் முடியாது. நான் செய்ய மாட்டேன். அவன் என் தம்பி குமுதவள்ளி. எனக்கு விட்டு போயிடுச்சுன்னா நான் நனைய செய்து விடல் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. சாரி, நான் சாதாரண மனுஷி இல்லை. நீ என் பொண்டாட்டி, சங்கரராமன் மனைவி. தயவுசெய்து வற்புறுத்திங்க. நான் வற்புறுத்தலை, கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐ ரிக்வெஸ்ட் யூ. பகவானே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? குமுதவள்ளி கை கூப்பி கத்தினாள். அவர் எழுந்து அவளை அணைத்து கொண்டார். வெறுப்பாற்ற இரு குமுதவள்ளி. என்னால் அப்படி முடியாதுண்ணா. முடியணும். அப்புறம் எப்படி சங்கரராமன் பொண்டாட்டியாக இருக்கிறது? இது சித்திரவதையனா? இல்லை, இது அன்பு வழி, ஆரோக்கிய நிலை, தானற்று போதல், தர்மம். இல்லை, எனக்கும் இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என் புருஷன் சொல்கிறான்னு செய்கிறேன். வர சொல்லுங்க. குமுதவள்ளி, வேண்டாம், மேற்கொண்டு பேச வேண்டாம். தயவு செய்து இனிமே ரிக்வெஸ்ட்டுன்னு பேசாதீங்க. ஆர்டர் பண்ணுங்க. இந்த குமுதவள்ளிக்கு அதுதான் பிடிக்கும். அதுதான் அழகு. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன குமுதவள்ளி, கொஞ்ச நேரம் உங்கள் மடியிலே படுத்துக்கிட்டுமா? சீச்சி, நாயே வா. அவர் வயிற்று முகம் பதித்து படுத்துவெள்ளின் முதகெல்லாம் தடவி கொடுத்தார். தலையை கோதிவிட்டார். மணிமுடியும் செங்கோலும் தரித்த அரசிக்கு காலின் கீழ் உள்ள பூமி தெரியாது. குனிந்து பார்க்கவும் தோன்றாது.
புருஷனால் அரசியாக்கப்பட்ட மனைவிக்கு, கொண்டாடப்பட்ட துணைவிக்கு வீட்டின் எந்த துக்கமும் துக்கமாய் தெரியாது. எவர் செய்யும் இம்சையும் பெரிதாய் தோன்றாது. புருஷனால் போற்றப்படாததாலே இந்த தேசத்தில் நிறைய பெண்கள் மனப்பேதலித்து கிடக்கிறார்கள். அந்த பத்மஜாவின் வீடு சங்கரராமன் சம்மதம் தெரிவித்த பிறகு கூட மரியாதைக்காய் அவளிடம் வந்து கேட்கவில்லை. கிழக்கு தாம்பரம் ஒரு காடு மாதிரி. பார்த்து நிற்கும்போதே திருடு போகிறது. போன வாரம் மட்டும் 6 மூட்டை சிமெண்ட்டு காணாமல் போயிடுத்து. வாட்ச்மேன் போயிட்டு இருக்கோம். அவனுக்கும் நான் தான் காவல். அந்த கடன்காரன் நன்னா கட்டில் போட்டு தூங்குறான். ஒரு ஃபோன் செய்ய முடியாதாமா? அது மரியாதையாக இருக்காதேன்னு நினைச்சேன். 3ஆம் மனிதர் மூலமாக சமாதானங்கள் வந்தன. பத்மஜா பம்பாய் வந்து இறங்கினாள். அங்கிருந்து அப்படியே சென்னை விமான நிலையம் வந்து தாம்பரத்திற்கு போனாள். அடடா, ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு ஊரை மிதிச்ச உடனே அம்மா ஞாபகம்தான் வரும். அதனாலே தான் தாம்பரம் போயிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 62 இன்ச்சு டிவி கொண்டு வந்திருக்கா. லேசர் வீடியோவிலே ப்ராஜெக்டரில் போட்டுவிட்டு வெள்ளை சுவத்தி ஸ்க்ரீனாக வச்சு சினிமா காட்ட போகிறாளாம். அசல் சினிமா போலவே இருக்குமாம். இதுக்கு தனி சார்ஜாம். கரண்ட் பில், டிஸ்க் வாடகையெல்லாம் தனியாம். சென்ட் பாட்டில் மட்டும் 12 கொண்டு வந்திருக்காளாம். கத்தையாக காசு கொண்டு வந்து வரி கட்டினான். வீட்டுக்கு வந்தால் பாவாடையை சுற்றி 8 பிடி தங்க சங்கிலி ஏகப்பட்டதுக்கு வச்சுருக்கா. கூலிங் கிளாஸ், டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட், மேக்கப் ஜாமான், எமர்ஜென்சி லைட். என்னால் ட்ராலி தள்ளவே முடியல. 6 பெட்டி, அத்தனையும் கனம். பத்மநாஜன் உறவு பொறுமிற்று. பத்மஜா 3 நாள் பொறுத்து மேற்கு மாம்பலம் வந்தாள். ஒரு சாக்லேட் டப்பா, 2 டிஷர்ட் குழந்தைகளுக்காகவும், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் சங்கரராமனுக்காகவும், ஒரு பாடி ஸ்ப்ரே குமுதவல்லிக்காகவும் கொண்டு வந்து நீட்டினாள். குழந்தைகளின் முகத்தில் ஏமாற்றங்கள் தெரிந்தன. சங்கரராமன் மாடி ரூமை ஏசி பண்ணிடலாமா? ஏசி வாடகைக்கு கிடைக்குமா? சார்ஜை பற்றி கவலைப்படாதே. ஏசி பொருத்தப்பட்டது. குழந்தைகள் அங்கே படுத்து கொள்ள விரும்பிய போது பத்மஜா மறுத்துவிட்டாள். நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், பசங்க இருந்தால் தொந்தரவு என்று மறுத்துவிட்டாள். அதே சமயம் பையன்களை அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று ஏவினாள். அம்மாவை இப்படி பண்ணி தர சொல்லுடா. அடை அவியல் எந்த ஹோட்டல்லே நல்லா இருக்கும்? நீ பள்ளிக்கூடம் விட்டு வரப்போது ஒரு அடை அவியல் பார்சல் வாங்கிட்டு வரியா? எனக்கு 12 வயது பையனை விட்டு அவனுக்கு ஒரு வில்லல் கொடுக்காமல் ஒரு மனுஷியால் எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட்ட இலையை கூட எடுக்காமல் கையை துண்டால் துடைத்து விட்டு எப்படி அப்படியே தூங்க முடியும்? இந்த பெண்ணிடம் இங்கே ஒரு மன அழுக்கு, மிக கேவலமான அனாசாரம், கடுமையான சோமரித்தனம் இருக்கிறது. பத்மஜா டாக்டரிடம் செக்கப்பிற்கு போனாள். அங்கே சாப்பிட்ட மருந்துகளை காட்டினாள். நீங்கள் என்ன மருந்து சொன்னாலும் அமெரிக்காவிலிருந்து ஒரே நாளில் வந்துடும் டாக்டர். அதிகமாய் அலட்டி கொண்டாள். புள்ளை பெற மருந்து எதுக்கு? ஒரு பொண்ணு, அவள் வயிற்றிலே குழந்தை போருமே, புள்ளத்தானா பிறந்துருமே. எனக்கு அமெரிக்கா பிடிக்காதுமா. ரொம்ப அதை பற்றி பேசாதே. அந்த பெண் டாக்டர் சரட்டென்று பேச்செடுத்தாள். பத்மஜா வழியெல்லாம் அந்த டாக்டரை திட்டிக் கொண்டு வந்தாள். வேறு டாக்டரிடம் போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள். கர்ப்பிணி நடந்தே ஆக வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன போதும் இடது வலதும் ஹாலின் குறுக்கே நடந்தாள். குழந்தைகளை வாசலுக்கு போய் படி என்றாள். பெரியவன் அவளை கண்டு மிரண்டான். எப்போம்மா இவங்க அமெரிக்கா போவாங்க? ரகசியமாக கேட்டான். என்கிட்ட கேட்டதோடு நிறுத்திக்கோ. வெளியில் யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசிடாதே. சேச்சே, நான் பேசுவேனா? என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு அநேகமாக இருக்கேன். இப்போ +1, பரவாயில்லை. தம்பி 7th, அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷமும் இவங்க இங்கே இருந்தாங்கன்னா என் +2 கழிச்சுக்கும். பிள்ளை பெற்ற உடனே ஓடி போயிடுவாடா. அவளால் இங்கே இருக்க முடியாது. நான் கொடுத்தேனே டிஷர்ட்டு, அதை போட்டுக்கலையான்னு கேட்டான். எனக்கு இங்கே இவங்க மேலே ரொம்ப கடுப்பு. எனக்கு டிஷர்ட்டு பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்போ திருப்பி கொடுத்துடுன்னு சொல்கிறாங்கம்மா. என்னம்மா செய்யட்டும்? மறுபடியும் இந்த பேச்சு வந்தால் இதையே சொல். கேட்டால் திருப்பி கொடுத்துடுவோம். ஆனால் மறுமுறை அவர்கள் இருவருக்கும் சண்டை வந்து விட்டது. 16 வயசாகிறது. என்ன உனக்கு மரியாதையே தெரியலை? இதுதான் விருந்தாளியை நடத்துகிற முறையா? நீங்கள் ஒன்றும் இந்த வீட்டு விருந்தாளி இல்லை. உங்களுக்காக ஒவ்வொரு தடவையும் கீழே மேலேயும் போயிட்டு வர முடியாது. 10 நிமிஷத்துலேயே 3 தடவை நான் கீழே போயிட்டு வந்துட்டேன். சும்மா வெறுப்பேற்றினே. அன்று மாலை அவன் அம்மா பார்க்க வந்தபோது அவள் குறை சொல்லி ஓவென்று அழ வீடு மௌனமாய் கேட்டுக்கொண்டது. அம்மா, இந்த மாமி பைத்தியமா? நான் மாமா வீட்டுக்கு போய் படிக்கிறேன். அங்கே இருந்தே ஸ்கூலுக்கு போகிறேன். மூத்தவன் வெளியேறிவிட்டான். சங்கரராமன் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான்.
தலை நிமிர்ந்து சொன்னான். குமுதவள்ளி மனதை கல்லாக்கி கொண்டாள். அப்பா, இதெல்லாம் தெரிந்துதான் ஆதித்ய ஹிருதயம் சோஸ்திரம் படிக்க சொன்னாரோ? அவள் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தாள். நல்ல நாளில் நல்ல நட்சத்திரம், நல்ல நேரத்தில் எந்த சிக்கலும் இன்றி பெண் குழந்தை பிறந்தது. பத்மஜா பிசாசு போல் தூங்கினாள். குமுதவள்ளி அழும் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து சர்க்கரை தண்ணீர் கொடுத்தாள். 7ஆம் நாள் குழந்தையோடு வீட்டிற்கு வந்தாள். வீடு வருவோர் போவோரே நிறைந்து காணப்பட்டது. குமுதவள்ளிக்கு வேலை நெக்கு வாங்கியது. குழந்தையை தொட்டிலிட்ட இரவு அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் இடி போன்ற அந்த செய்தி வந்தது. வேதமூர்த்தி இன்னும் இருவர் பயணம் செய்த அந்த கார் விபத்துக்குள்ளாகியது. பயணம் செய்த மூவர் நிலைமையும் கவலைக்கிடம். சங்கரராமன் திகைத்தான். அமெரிக்காவில் உள்ள மற்ற உறவினர்களை அவசரமாக தொடர்பு செய்தான். தாம்பரத்திற்கு போன் செய்து உடனே வர சொன்னான். ஒன்றும் ஆயிருக்காது. ஒருவரை ஒருவர் சமாதானம் செய்து கொண்டார்கள். பத்மஜா அமெரிக்காவில் உள்ள தன் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு ஃபோன் செய்து கொள்ள முயற்சித்தாள். யாருக்கும் சரியாக விஷயம் தெரியவில்லை. தெரிந்து கொண்டு ஃபோன் செய்வதாக துண்டித்தார்கள். அடுத்த 6 மணி நேரத்தில் மறுபடியும் வீட்டில் இறங்கியது. இது வேதமூர்த்தி மரணமடைந்தார். அவரது உடல் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படும். அடுத்த இடி 6 மணி நேரத்தில் மறுபடியும் வீட்டில் இறங்கியது. வேதமூர்த்தி மரணமடைந்தார். அவரது உடல் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படும். வேதமூர்த்தி தன் இந்திய நண்பரோடு கம்பெனி காரில் கம்பெனி விஷயமாய் வெளியில் போய் கொண்டிருக்கும் போது இந்த விபத்து நடந்தது. அந்த இந்திய நண்பரின் மனைவியும் உயிர் துறந்தார். இந்திய நண்பர் பிழைத்து கொண்டார். ஆயினும் உடல் தேர சில மாதங்கள் ஆகும். பட்பசை கம்பெனி வேதமூர்த்தியின் மனைவிக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. வேதமூர்த்தியின் ஆத்மா சாந்தி அடைவதாக. சங்கரராமன் என்கிற ஞானி, அறிவாளி, ஆன்மீகவாதி கைவிரித்து வானம் பார்த்து கதறினான். நெஞ்சில் அரைந்து கொண்டு அழுதான். அவன் துக்கத்தை யாராலும் குறைக்க முடியவில்லை. பத்மஜா பலமுறை மயக்கம் போட்டு விழுந்தாள். மனம் பேதலித்து உளறினாள். எல்லா திக்கிலிருந்தும் எல்லா உறவுகளும் ஓடி வந்தன. ஐயோ, இப்படி ஆயிடுத்தே என்று கதறின. மண்ணை போட்டுட்டாயேடி என்று அலறின. அந்த முழங்கை நீள பெண் சிசுவை, பிஞ்சு உயிரை குமுதவள்ளி சமையலருக்கு எடுத்துக்கொண்டு போய் துணி பொத்திக்குள் நடுவே வைத்து அடைக்காத்தாள். இந்த விஷயம் இந்த குழந்தை தலையில் வந்து விழப்போகிறது என்று கவலைப்பட்டாள். பத்மஜா குழந்தைக்கு பால் தர மறுத்துவிட்டாள். சாகட்டும் அந்த பீடை. பத்மஜாவின் அம்மா கரித்து கொட்டினாள். அமெரிக்கா மிக முன்னேறிய தேசம். சவுப்பெட்டி பளபளப்பாய் மிக அழகாய் இருந்தது. கோட்டும் டையும் போட்டு வேதமூர்த்தி உள்ளே தூங்குவது போல் இருந்தான். 4 நாள் கழித்து சவுப்பெட்டி வந்ததும் வீடு மறுபடியும் ரணமாயிற்று. நெஞ்சு வெடிக்க எல்லோரும் அழுதார்கள். தர்மபுத்திரா, குந்தியின் மைந்தனே! எதிர்கரையிலிருந்து ரட்சன் உரத்த குரலில் விழித்தான். உலகிலே மிக நகைச்சுவையான விஷயம் எது? கிழவர்கள் இறந்ததை பார்த்த பிறகும், இளைஞர்கள் இறந்ததை பார்த்த பிறகும், அழகிகள் இறந்ததை பார்த்த பிறகும், அகோரர்கள் இறந்ததை பார்த்த பிறகும், வறியவர் இறந்ததை பார்த்த பிறகும், செல்வர் இறந்ததை பார்த்த பிறகும், கோழைகள் இறந்ததை பார்த்த பிறகும், வீரர்கள் இறந்ததை பார்த்த பிறகும், பாமரர்கள் இறந்ததை பார்த்த பிறகும், பண்டிதர்கள் இறந்ததை பார்த்த பிறகும், எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எதன் பொருட்டாவது ஏதோ விதமாய் இறப்பதை பார்த்த பிறகும் தான் நிச்சயம் தொடர்ந்து வாழ்வேன் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்து கொள்கிறானே, இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய நகைச்சுவை, சிரிப்பை சிரிப்பாக்கும் விஷயம். தர்மர் பணிவோடு உரைத்தார். சங்கரராமன் அழுகைக்கு நடுவே வாய்விட்டு சிரித்தான். மேற்கு மாம்பழம் மொத்தமும் சவ உருவத்தில் கலந்து கொண்டது. ஐயோ, குமுதவள்ளி கோயிலில் பார்த்த பெண்ணின் அம்மா ஓடி வந்து கட்டி கொண்டாள். நாங்கள் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம் மாமே. எங்களுக்கெல்லாம் சந்தோஷமே கூடாதுன்னு பகவான் சொல்லியிருக்கார். தலை நிமிரவே கூடாதுன்னு ஓங்கி ஓங்கி அடிக்கிறார். குமுதவள்ளி குமுறி அழுதாள். இதை பாருங்க மாமே, இந்த பாவி மடியிலே இன்னொரு பாவி படுத்திருக்குது. கை குழந்தையை காட்டினாள். வேண்டாமடி குமுதவள்ளி, உன் வாயாலே அப்படி சொல்லாதே. மற்ற லௌகிகமான மனுஷன் அப்படி பேசலாம். நீ தேவதை, அப்படி பேசலாமா? எல்லாம் தெரிஞ்சவருடைய மனைவி. இந்த வார்த்தை எல்லாம் சொல்லலாமா? சங்கரராமன் ஞானி, நீ அப்படி பேசக்கூடாது. அவரும் அழறார் மாமி. எனக்கு அதுதான் தாங்க முடியலை. இதை விட்டுட்டு அவர் பக்கத்திலே போய் சமாதானப்படுத்த முடியவில்லை. உன் சமாதானம் ஒன்றும் தேவையில்லை. அருகே உட்கார்ந்து அப்பா சல்லென்று சீறி விழுந்தார். சங்கரராமன் அழலைனா மற்றவ ஆத்திரப்படுவா.
அவன் அழுது மற்றவாளை அழப்பண்ணினாதான் குறைச்சிட்டு இருக்கான். ஞானி அழுதாலும் ஞானிதான். எல்லோரும் அழுதாதான் துக்கம் கழியும், இல்லைன்னா சண்டை வந்துடும். தகனம் முடிந்து மறுநாள் பாலில் சமணப்படுத்துதல் முடிந்து மற்ற சடங்குகள் தொடர்ந்தன. 13ஆம் நாள் வீடு புனிதமாயிற்று. விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட ஒரு இலங்கை தமிழர் நொறுங்கின காரையும் ஆஸ்பத்திரியில் மயக்க நிலையில் இருந்த வேதமூர்த்தியின் நிலைமையும் வீடியோ படம் எடுத்து பிடித்து கொண்டு வந்திருந்தார். பிழைத்து கொண்ட இன்னொரு தமிழர் வீடியோ டேப்பின் கடைசியில் பேசினார். பத்மஜா, ஐ எம் சோ சாரி. விக்கி விக்கி அழுதார். அவர் உடம்பு முழுவதும் கட்டு போட்டிருந்தது. என் மனைவி ரமா செத்து போயிட்டாமா. நான் அவளுக்கு கொல்லி கூட வைக்கலை. யாரோ ஒரு அமெரிக்கன் கொல்லி வச்சிருக்கான். இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. வேதமூர்த்திக்கு பின் மண்டையிலே அடி. 3 செகண்ட்லேயே உயிர் போயிருக்கணுங்கிறாங்க. நான் தான் வண்டி ஓட்டினேன். எதிரிலே வந்த ஆயில் டேங்கர் கண்ட்ரோல் இழந்து என் வண்டி மேலே மோதி இருக்கு. 10 செகண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேதமூர்த்தி உன்னை பற்றி தாமா பேசிட்டு வந்தான். இந்தியா போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். ரமாவும் வேதமூர்த்தியும் அடுத்த வாரமாக இந்தியா போகலாம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் கதி இப்படி ஆயிடுச்சு. ரமாவுக்கு மயிலாப்பூர் கபாலி கோவிலில் குளம் ரொம்ப பிடிக்கும். அதில் விழுந்து ஒரு தடவை சாகிறதுக்கு இருந்தாலாம். காப்பாற்றிட்டாங்களாம். அதை பார்க்குற போதெல்லாம் ரமாவுக்கு தன்னோட சாவு ஞாபகத்துக்கு வருமாம். பத்மஜா, யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை விட்டு ரமாவுக்கு ஈம சடங்கு செய்ய முடியுமா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல பத்மஜா. ஆனால் செய்யணும். நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். அந்த மனிதர் கை கூப்ப முடியாமல் கை கூப்பினார். கை கூப்பும் போதே விக்கி விக்கி அழுதார். கேமரா துக்கம் தாங்காமல் அலைந்தது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவுசெய்து ரமாவுக்கு ஈமக்கடன்கள் செய்யுங்கள். என் மனைவியின் ஆத்மா சாந்தியடைய செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பெயரால் மன்றாடி கேட்கிறேன். இந்த அனாதைக்கு உதவுங்கள். அமெரிக்கா என்ன அமெரிக்கா, இந்தியா வேர். ஒவ்வொரு இந்திய மனதிலும் ஆழ்ந்து பரவியிருக்கிறது. மிகுந்த சந்தோஷத்தின் போதும் மிகுந்த துக்கத்தின் போதும் இது வெளிவருகிறது. தேசம் என்பதும் கலாச்சாரம் என்பதும் மனிதனின் முகங்கள். எல்லா மனிதனுக்கும் முகம் உண்டு. முகமில்லாதவர்கள் மனிதர்கள் இல்லை. மறுநாள் குமுதவல்லியோடு மயிலாப்பூர் குளக்கரைக்கு போய் சங்கரராமன் பிண்ட தர்ப்பணம் செய்தார். சோற்று உருண்டைகளை உருட்டி வைத்து ரமாவின் இறந்து போன முன்னோர்களை அழைத்து அவளை ஆசுவாசப்படுத்த சொன்னார். காக்கைகளும் நாய்களும் அந்த சோற்று உருண்டைகளை உண்டன. ஒரு பருந்து பாய்ந்து கீழிறங்கி ஒரு உருண்டையை லாவி கொண்டு போயிற்று. இவை அனைத்தும் வீடியோவாக படமாக்கப்பட்டன. ரமாவின் கணவர் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு இது அனுப்பப்பட்டது. நாட்கள் உருண்டோடின. பத்மஜா குழந்தையோடு தாமரம் போனாள். சங்கரராமன், எனக்கு ஒன்று புரிகிறது. இந்த உலகத்திலே எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் டெம்பரரி. அதனால எதையும் சீரியஸாக எடுத்துக்காத நாம் சாகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது. குமுதவல்லிக்கிட்டே மன்னிப்பு கேட்க கூட எனக்கு வெட்கமாக இருக்குது. நான் அப்போ முட்டாளாக இருந்தேன். அதனாலே அலட்டின்றேன். இப்போ கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. உங்கள் தம்பி செத்த பிறகு இங்கே உட்கார்ந்து யார் அதிகாரம் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறது, சௌகரியமோ அசௌகரியமோ, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது தான் சரி. கிழக்கு தாமரம் காடு தான். அங்கேயும் வீடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்ஸ் 2 பேர் இருக்கா. அது போதும். அவசியமானா இங்கே வரேன் உதவி கேட்டு. நான் போகும்போது சொல்லிக்கலாமா கூடாதா தெரியலை. எனக்காக ப்ளீஸ் பிரார்த்தனை பண்ணுங்க. எங்கேயோ செத்து போன உங்களுக்கு தெரியவே தெரியாத ரமாங்கிற முதலியார் பொண்ணுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணலையா? எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க சார். நீங்கள் ஞானி. உங்கள் மனைவி உங்களை விட பெரிய ஞானி. உங்களுக்காக என்னை பொறுத்துண்டா சார். அந்த அம்மா தன் குழந்தை தாத்தா வீட்டுக்கு போனதும் என்னை ஒரு வார்த்தை சொல்லலை சார். எப்போ அமெரிக்காவுக்கு ஒழிய போகிறான்னு கேட்கவே இல்லை சார். கடவுளாக பார்த்து உடைச்சிட்டார். என் கருவத்தை சுக்காக உடைச்சிட்டார். வாழ்க்கை ஆறு காட்டாறு. என்னை எங்கேயோ அழைச்சிட்டு போகிறது. அவள் குழந்தையோடு கார் ஏறினால் மறைந்தாள். வீடு எதையோ எழுந்தது போல் தோற்றமளித்தது. சங்கும் பாலாடையும் ரப்பர் பெட்ஷீட்டும் நாப்கினும் கிளுகிழுப்பையும் குழந்தை வாசனையும் குமுதவல்லியை பைத்தியமாக்கின. ஏன்னா இவ பால் கொடுப்பாளா, இல்லை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவாளா? சிமெண்ட்டும் மணலும் இருக்கிற வீட்டுக்கு யாராவது குழந்தையை எடுத்துகிட்டு போவாளா? ஈர சுவருக்கு நடுவில் குழந்தை படுத்தா ஜன்னி வந்துடுமே. என்ன குழந்தைய கேட்கலாமா? கேட்டால் கொடுப்பாளா? அது உங்கள் தம்பி குழந்தை தானே. கேட்டால் என்ன தப்பு? பத்மஜாவுக்கு வளர்க்க தெரியாதுண்ணா. இன்னும் கூட பால் கொடுக்கவே தெரியாது. நான் கர்வமாக பேசுகிறேனா?
நான் கேட்குறது தப்பா? ஒரு மாதமாக அதை தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு இன்றைக்கு அது இல்லைங்கவும் மனசு தவிக்கிறது. எனக்கு பெண் குழந்தைனா ரொம்ப ஆசை. உங்களுக்கும் ஆசை தானே? முதலே அதை நர்ஸுக்கிட்டே இருந்து நான் தான் வாங்கிட்டேன். நான் தான் சக்கரை தண்ணி கொடுத்தேன். நான் தான் நெஞ்சில் வச்சு ஜோன்னு கொஞ்சினேன். வெத்தவாக இருக்கும் போது நம்ம குழந்தையை கேட்கறது தப்பில்லையா? மகா தப்பு தான். வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கலாம். கொசன்னு பேச்சு முற்றி ஏதாவது சண்டை வந்துடும். நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வேன்? நீங்கள் தான் ஞானியாச்சு, சொல்லுங்கள் பார்ப்போம். அவள் புருஷனை கேட்டாள். பதிலுக்கு காத்திருந்தாள். உலகிலுள்ள எல்லா குழந்தைகளும் நம் குழந்தைகளே. ஒரு புள்ளியில் தோன்றிய நாதம் எல்லா திசையிலும் சமமாய் விரிவடைவது போல ஒரு குழந்தையின் மீது தோன்றிய அன்பு உலகின் எல்லா உயிர்கள் மீதும் விரிவடைய வேண்டும். எல்லோரையும் நேசிக்க தெரிய வேண்டும். எதையும் பார்க்காமல் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கரராமன் பேசினார். அடடா, புரியறது. இத்தனை பேசுகிற நீங்கள், இவ்வளோ தெளிஞ்சிருக்கிற மனுஷன், தம்பி செத்து போனதுக்கு ஏன் அப்படி அழுதேன்? கதறுன்னு கதறினேன். அழுகை வந்தது, அழுதேன். இதுதான் பதிலா? அழுகை வராமல் அழலை. புரியலையே. கொய்யா மரத்தில் ஏன் கொய்யா பழம் காய்க்கிறது? அது அதன் இயல்பு. இதுவும் அதுவே. அழுகை இயல்பா? நான் என்னை ஞானின்னா வீரனோ அறிவாளியனோ நினச்சிக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்கிற பாராட்டை காதலை போட்டுக்கிறதும் இல்லை. நான் சங்கரராமன், ஒரு கம்பெனியிலே சாதாரண குமாஸ்தா. குமுதவல்லியின் புருஷன், 2 குழந்தைகளின் தகப்பன், சின்ன சம்சாரி. அரசுக்குண்டானதை அரசுக்கும், கடவுளுக்குண்டானதை கடவுளுக்கும் கொடுப்பவன். எனக்கு அழுகை வந்தது, அழுதேன். எனக்கு இப்போ புரிகிறது. சாதாரணமாக இறங்கிறேன். அலட்டாதேங்கிறேன். சங்கரராமன் சிரித்தான். சரி, உங்கள் புத்தி எனக்கேன்னு வரலே. உங்களுக்கு இந்த புத்தி எப்படி வந்தது? யார் கற்றுக் கொடுத்தா? இது கற்றுக்கிறதில்ல, உற்றுப்பார். சங்கரராமன் அமைதியாக பதில் சொன்னான். எதை உத்து பார்க்கறது? உன்னையே நீ உற்றுப்பார். குமுதவல்லி விழித்தாள். நீ என்பது என்ன? குமுதவல்லி என்பது எண்ணங்களின் தொகுப்பு. உன் எண்ணங்களே நீ. எனவே உன் எண்ணங்களை உற்றுப்பார். எப்படி உத்து பார்க்கறது? அமைதியாக உட்கார்ந்து கண்மூடி உன் மனம் அலைவதை பார்த்து கொண்டிரு. அப்போ என்னவாகும்? உன் எண்ணங்கள் சுருங்க துவங்கும். யோசிப்பது நின்று போகும். அப்போது உள்மனம் வெளியேறி நிற்கும். உள்மனம்னா என்ன? குமுதவல்லி வியப்போடு கேட்டாள். அவளுக்கு புரிந்தது போலவும் இருந்தது, புரியாது போலவும் இருந்தது. மனம், உள்மனம் இரண்டும் ஒன்றே. சங்கரராமன் பதில் சொன்னான். குமுதவல்லி விழித்தாள். இது குமுதவல்லி, நான் சங்கரராமன் என்று யோசிக்கிறேனே, இது மனம். இந்த மனம் மொழியால் யோசிக்கும், இடைவிடாது பேசும். மொழியற்ற நிலையும் மனதிற்கும் உண்டு. ஏதேதோ உருவங்கள் வரும். நீர்க்கோடாய் கலைடாஸ்கோப்பாய் மொழியற்ற ஏகப்பட்ட சித்திரங்கள் போடும். அப்போது பேசாது. இந்த இரண்டும் நிற்க வேண்டும். இவைகளை அவதானித்து கொண்டிருந்தால் இரண்டுமே சுரங்க துவங்கும், உள்ளிருந்து வெளியேறிவிடும். அவதானிப்பது என்பது பார்ப்பதில்லை. இவை இருக்கின்றன என்ற உணர்வோடு இருத்தல். எந்த மயக்கமும் இல்லாமல், இது என்ன என்ற கேள்வியும் இல்லாமல், சரியா தவறு என்று பிரித்தெல்லாம் பார்க்காமல் வெறுமே அவற்றோடு இருத்தல். இதற்கு மேல் இதை சொல்லித்தர முடியாது குமுதவல்லி. அப்போது மரணம் போலும் மிகப்பெரிய அமைதி தோன்றுகிறது. ஒரு முறை அந்த நிலையை கண்டு கொண்டால் மனசு முகமும் மாறி போய்விடுகின்றன. இது மனித வாழ்க்கையை பரிமாணத்தில் மிக உயர்ந்த நிலை. இதற்கு பிறகு பட்டும் படாமலும் தொட்டு தொடாமலும் இங்கே வாழலாம். மனம் எதையும் பற்றி கொள்ளாது. பற்றி கொள்ளும்படியாய் இங்கே எதுவும் முக்கியமில்லை. அடிக்கடி கண் மூடி அந்த அமைதிக்கு போய்விட முடியும். போகும் வழி தெரியும். கண் மூடாமலும் மரணம் போன்ற அந்த பேரமை தியான நிலைக்கு நகர்ந்துவிட முடியும். சாப்பாடு, தூக்கம் எல்லாம் தேவை. இதுவும் மலமூத்திரதாரியான வாழ்க்கை. ஆனால் எவரோடும் பகையில்லை, எது குறித்தும் கவலை இல்லை. இந்த நிலையில் உன் பேச்சு செயல்களும் மிக உன்னத நிலையை அடைகின்றன. எதிலும் ஒட்டாத போது மிக தெளிவோடு பேச முடியும். கோபமே இல்லாத போது எல்லா உயிர்களிடத்தும் அன்பாய் இருக்க முடியும். அன்பாய் இருக்கிற போது எண்ணம் அமைதியாக இருக்க முடியும். கோபம் என்பது ஒரு குதிப்பு, துக்கம் என்பது ஒரு அயற்சி. இது போன்றவை இல்லாது போனால் வாழ்க்கை மிகுந்த சுகம். இதை சித்த புருஷர்களின் நிலை என்று கொள்ளாதே. அது வேற வழி. இது ஞானம். இதை கூடு விட்டு கூடு பாயாது, மாயாஜால வித்தை செய்யாது. ஆனால் இந்த அமைதி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கேள்விக்கு நன்கு தெரியும். எந்த உத்தேசமும் இல்லாததால் இந்த அமைதிக்கு நாளை என்ன நடக்கும் என்பது தெரிஞ்ச பிறகும் இந்த அமைதி குதிக்காது.
மெல்ல மெல்ல வளர்ந்த எப்போதுமே இந்த அமைதி உள்ளிருக்கும்படி பார்த்து கொள்ளலாம். பிறகு அவரை அந்த அமைதியை இட்டு செல்லும். இவ்வளவுதான் குமுதவல்லி. இதுதான் முதலும் கடைசியுமான விஷயம். இதற்கு தான் மதம், இதற்கு தான் வழிபாடு, இதற்கு தான் பண்டிகை, இதற்கு தான் ஜெபங்கள், இதற்கு தான் தொழுகை, இதற்கு தான் பலி கொடுத்தல், இதற்கு தான் வேத புத்தகம். மரணம் போன்ற இந்த அமைதி வராது போனால் இவை அனைத்தும் வீண், இவை அனைத்தும் பொய். வேற என்ன சந்தேகம் குமுதவல்லி? குமுதவல்லி எழுந்து இடுப்பில் தலைப்பை சுருக்கி கொண்டு சங்கரராமனை நமஸ்கரித்தாள். புருஷனே குருவாக வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! போகமும் யோகமும் ஒரே இடத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! நான் நீங்கள் சொன்னது போல என்னை பார்க்க முயற்சிக்கிறேன். எப்பொழுதும் என்னை அவதானிக்க ஆரம்பிக்கிறேன். மறுபடி காலம் நகர்ந்தது. பத்மஜா அமெரிக்கா போய் வந்ததாகவும், லாரி மீது நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும், இன்சூரன்ஸ் கம்பெனியோடு பேசிவிட்டு வந்ததாகவும், வேதமூர்த்தி வேலை செய்த இடத்திற்கு போய் வந்ததாகவும் சொன்னார்கள். அந்த இந்தியர் பெயர் வரதராஜுலுவாம். எழுந்து நடமாடத் துவங்கிவிட்டாராம். அவரையும் பார்த்துவிட்டு வந்திருக்கிறாள். அந்த கேசட் போட்டு காட்டியிருக்கிறாள். அவர் நெகிழ்ந்து போய் வாய் விட்டு அழுதாராம். இந்த முறையும் ஏதோதோ வாங்கி வந்தாள். தாம்பரத்திலேயே இறங்கினாள். திடீரென்று ஒரு நாள் குழந்தையோடு வந்து இறங்கினாள். சும்மா வந்தேன் என்று சொன்னாள். குழந்தையை தவழ்ந்தது. சுவர் பிடித்து நின்றது. இழுத்து மடியில் வைத்து கொள்ள வாயில் கட்டை விரல் வைத்து குமுதவல்லியின் மார்போடு ஒட்டி கொண்டது. சங்கரராமன் கேஸுக்காகவோ கம்பெனி கொடுக்கிற நஷ்டஈடு வாங்கவோ நான் மறுபடியும் அமெரிக்கா போக வேண்டியிருக்குது. அப்படி போக நேர்ந்தால் நான் குழந்தையை குமுதவல்லிக்கிட்ட கொடுத்துட்டு போகட்டுமா? பத்மஜா கேட்டாள். இதை நீ குமுதவல்லிக்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் சரின்னு சொல்லுங்க. நான் குமுதவல்லியை வேற கேட்கிறேன். எனக்கு ஆட்சேபனை இல்லை. குமுதவல்லி பத்மஜாவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போதே தன் மனதையும் வேடிக்கை பார்த்தாள். அது போருக்கு தயாராயிற்று. மனசை உற்று பார்ப்பது தெரிந்ததும் அந்த போர் எண்ணம் பின்னடைந்தது. குமுதவல்லி, என் குழந்தையை உன்கிட்டேயே கொடுத்துடுறேன். நீ வளர்க்குறியா? பத்மஜா சர்வசாதாரணமாக கேட்டாள். ஏன் பத்மஜா, என்ன திடீரென்று? நான் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி வரப்போது அந்த வரதராஜ் ஒரு கவர் கொடுத்தான். ஏதோ ஃபோட்டோ சாக்கும்னு நினைச்சேன். இல்லை லெட்டர். என்னாலே அமெரிக்காவில் தனியாக இருக்க முடியலை. வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வரவும் முடியலை. நீ அமெரிக்கா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். வரதராஜுல தெலுங்கு, நான் தமிழ். வரதராஜில் எங்கள் 2 பேர் மேரேஜுமே சிதறி போயிடுச்சு. இந்த வரதராஜுவை எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் இப்படியே இருக்க விரும்பலை. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தான் எனக்கு ஆசை. மெட்ராஸில் எனக்கு யாருமே வாழ்வு கொடுக்க மாட்டா. கொடுத்தாலும் என் மனசு அமெரிக்காவிலேயே இருக்கும். எனக்கு வரதராஜில் தான் சரியான வரும்னு தோன்றுறது. இன்சூரன்ஸ் கம்பெனி காம்பன்சேஷன்லே பாதியும், கம்பெனி காம்பன்சேஷனில் பாதியும் குழந்தை பேரில் எழுதி வச்சுன்றேன். எங்கள் சொந்தக்காரா போட்டி போட்டுன்னு குழந்தையை வளர்க்க முன் வருவா. ஆனால் யாரும் உன்னை மாதிரி சங்கரராமன் மாதிரி உண்மையாக செய்ய மாட்டான். நீ குழந்தையை வளர்க்கிறேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதி. அங்கே நான் சந்தோஷமாக இருப்பேன். சட்டப்படி உனக்கு தத்து கொடுத்துடுவேன். இல்லைன்னா காம்பன்சேஷன் தரேன்னு எழுதி கொடுத்துடுவேன். சொல்லு குமுதவல்லி. குமுதவல்லி புருஷனை பார்த்தாள். புருஷன் வானம் பார்த்தான். சரி, நான் வளர்க்கிறேன். ஆனால் இந்த குழந்தையை இத்தோடு மறந்துடணும். உன் வாழ்க்கைக்கு அவளை கூப்பிடாது இருக்கணும். என் வாழ்க்கை அவளுக்கு வேண்டாம்னு தான் குழந்தையை உன்கிட்ட கொடுக்குறேன் குமுதவல்லி. இப்போவே இங்கேயே அவளை விட்டுட்டு போகிறேன். அவள் ரொம்ப அழுதா தாம்பரத்துக்கு போன் பண்ண. ஆனால் குழந்தை அழவே இல்லை. அம்மாவை தேடவே இல்லை. அடி என் பட்டு, அடி என் தங்கம். குமுதவல்லியின் 2 பையன்களும் அந்த பெண் குழந்தையை குஞ்சினார்கள். குழந்தை அந்த 2 பையன்களிடமும் மாறி மாறி தாவினாள். இன்னொரு முறை பத்மஜா அமெரிக்கா போய் வந்தாள். கையோடு வரதராஜுவை அழைத்து வந்தாள். தாம்பரத்தில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். குழந்தைக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று வரதராஜுலு சொன்னான். ஆரம்ப வைப்பு நிதியாக 5 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்தான். ரமாவுக்கு சிரார்த்தம் செய்ததால் ஏதேனும் சங்கரராமனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி ஜீன்ஸ் பேண்ட் 3 அளவுகளில் வாங்கி வந்திருந்தான். வாங்கி கொள்ளும்படி சங்கரராமனை வற்புறுத்தினான். குமுதவல்லியின் பையன்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பத்மஜா தன் அன்பாக கொடுத்தாள். குழந்தையை சிறிது நேரம் கட்டி கொண்டு விட்டு விடை பெற்று போனாள். அன்று இரவு குழந்தைக்கு லேசாக
லேசாய் ஜுரம் அடித்தது. கனவில் விசும்பியது. குமுதவள்ளி குழந்தையை இருக்க கட்டி கொண்டாள். பாடிஸ் போடாது வெறும் நவிக்கை மட்டும் அணிந்து குழந்தையை மார்போடு அழுத்தி கொண்டாள். குழந்தையை பெற்றவள் விமானம் ஏறி ஊர் விட்டு நகர்ந்ததும் தான் குழந்தைக்கு உடம்பு சரியாயிற்று. என்ன என்கிட்ட தத்துவம் கத்துண்ட வேலை, உனக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? சங்கரராமன் கேட்டான். நானா இவளை வளர்க்க போகிறேன்? இல்லை, என் 2 பசங்களை நான் வளர்த்தேனா? அவளா வளர்ந்தா வளர போகிறா. வளர்ச்சிக்கு அனுசரணையாக இருக்க முயற்சி பண்ணுறேன். மற்றபடி நான் பண்ணுறதா பண்ண போகிறதா எந்த கர்வமும் என்கிட்ட இல்லை. சபாஷ். சங்கரராமன் குமுதவள்ளியின் உச்சந்தல்லையில் தன் வலக்கையை வைத்தான். 1க்கு 3 ஜீன்ஸ் கொடுத்தான்னு சொன்னேலே, அதில் ஒன்று என் தம்பிக்கு கொடுங்களேன். 3ஐயுமே எடுத்துக்கோ. ஏன்? நம்ம சுதர்ஷனத்துக்கு ஜீன்ஸ் எல்லாம் சரியாக வராது. வெயிட்டு தான் ரைட். வேணா ஒரு விரல் கழி ஜரிகை போட்டு ஜிலுன்னு ஜரிகை வெட்டி உடுத்திக்கலாம். அது கூட இப்போ இல்லை. குழந்தை நம் வீட்டுக்கு வந்த நாளை அவൾക്ക് 2வது பர்த்டேயாக கொண்டாடணும். அன்னைக்கு கட்டிக்கிறேன். அடுத்த வருடம் அவர்கள் அவ்விதமே கொண்டாடினார்கள். அப்பாவும் 2 பையன்களும் சரிகை வெட்டியில் இருக்க, குழந்தை பட்டு பாவாடையில் இருந்தாள். குமுதவள்ளி ஒரு சாதாரண சுங்குடி புடவையில் தேவதை போல சிரித்து கொண்டிருந்தாள். அந்த உடையில் அவளை போட்டோ எடுத்துக்கொண்டு பெருசு பண்ணி ஹாலில் மாட்டினார்கள். அந்த குழந்தைக்கு குமுதவள்ளி ஏனோ ரமா என்று பெயரிட்டாள். முற்றும். இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். பாலகுமரன் ஐயா அவர்களுக்கு என் நன்றிகள். வணக்கம்.